இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது சூசையப்பர் வளனார் என்று அழைக்கப்படுகின்ற புனித யோசேப்பு தூய கன்னி மரியாவினுடைய கணவர் இவருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றது. புனித சூசையப்பர் ஒரு மிக வல்லமை மிக்க பரிந்துரையாளராக இருந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்திலே மன்றாடி வரங்களையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்றி கொண்டும் பெற்று தந்து கொண்டும் இருக்கின்றார். இந்த புனித சூசையப்பரை பற்றி நிறைய புனிதர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். பரவலாக சொல்லப்படுகின்ற ஒன்று, புனித சூசையப்பரிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். புனித சூசையப்பரிடத்திலே மன்றாடி அல்லது கேட்டுக்கொண்ட எந்த ஒரு ஜபமும் எப்பொழுதுமே நிராகரிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு வல்லமை மிக்க பரிந்துரையாளராக இருந்து புனித யோசேப்பிடம் யார் யாரெல்லாம் மன்றாடுகின்றார்களோ, அவரிடத்திலே ஜபிக்கின்றார்களோ, அவரிடத்திலே கடவுளிடத்திலே பரிந்து பேசுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றார்களோ, அந்த ஜபங்களை கேட்டு இறைவனிடத்திலே பரிந்து பேசி வரங்களை பெற்று கொடுத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார். எப்படி இவ்வளவு ஒரு வல்லமை மிக்க மனிதராக உருவானார் என்றால், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியதன் மூலமாக தன்னுடைய வாழ்விலை தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியதன் காரணமாக கடவுள் புனித யோசேப்பை இந்த அளவிற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற இருக்கின்றார். புனித யோசேப்பு அன்னை மரியாவுக்கு ஒரு சிறந்த கணவராகவும், ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சிறந்த வளர்ப்பு தந்தையாகவும், பொதுவாக ஒரு சிறந்த நேர்மையான மனிதராக வாழ்ந்திருக்கின்றார். இந்த நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவனுடைய திருவுளப்படி எப்படி வாழ்ந்தார் என்பது எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த உலகமே சமுதாயமே அன்னை மரியாவுக்கு எதிராக நின்ற பொழுதும் சூசையப்பர் அன்னை மரியாவோடு இருந்தார். ஒரு சிறந்த கணவராகவும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவராகவும் இருந்தார். அன்னை மரியாவும் சூசையப்பரும் கூடி வாழ்வதற்கு முன்பே அன்னை மரியா கருவுற்றிருந்தது சூசையப்பருக்கு தெரிய வந்தது. எனவே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட நினைத்தார். ஆனால் கடவுளுடைய செய்தியானது கனவின் மூலமாக புனித யோசேப்புக்கு வந்தவுடனேயே அதை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்திலே அன்னை மரியாவுக்கு எதிராக அந்த சமுதாயம், உறவினர்கள் என உலகமே அவருக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் புனித சூசையப்பர் தன்னுடைய மனைவிக்கு ஆதரவாக தன்னுடைய மனைவியோடு நின்று அவருக்கு ஒரு சிறந்த கணவர் என்பதை எடுத்து காட்டி இருக்கின்றார். அதே நேரத்திலே தன்னுடைய மனைவி இகழ்ச்சிக்கு உள்ளாக கூடாது என்பதிலே மிக கருத்தாக இருந்திருக்கின்றார். ஒவ்வொரு கணவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார். இந்த சமுதாயத்திலே தன்னுடைய மனைவிக்கு எதிராக யார் இருந்தாலும் ஒரு கணவர் எப்பொழுதும் தன்னுடைய மனைவிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவியை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எந்த ஒரு கணவனுமே இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது. அதே போன்று எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு கணவனையும் எந்த சூழ்நிலையிலும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் வாழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார் புனித சூசையப்பர். அது மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா துன்ப வேலைகளிலும் எல்லா இக்கட்டான காலங்களிலும் புனித சூசையப்பர் ஒரு முறை கூட கடவுளுக்கு எதிராக புலம்பாமல் அல்லது தன்னுடைய மனைவிக்கு எதிராக புலம்பாமல் அனைத்தையும் ஏற்று இறைவனுடைய திட்டம் என்று தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்கின்றார். அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டது முதல் அன்னை மரியா கருத்தாங்கி பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசு பெற்றெடுப்பதற்கு முன்பாக அந்த பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் தங்குவதற்கு இடமில்லாமல் அவர்கள் துன்பப்பட்ட பொழுதும் கூட புனித சூசையப்பர் அன்னை மரியாவோடு அவருக்கு துணையாக இருந்தார். பிறகு ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து குழந்தை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே கனவின் வழியாக எச்சரிக்கப்பட்ட புனித சூசையப்பர் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் தூக்கி கொண்டு அழைத்து கொண்டு அவர்கள் எகிப்துக்கு தப்பி செல்லுகின்றார்கள். அப்பொழுதும் கூட அவர் எந்த ஒரு புலம்பலோ அல்லது கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை. பிறகு அன்னை மரியாவை அங்கிருந்து அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்புகின்றார். அதே நேரத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழாவிற்கு சென்று அங்கே காணாமல் போன பொழுது கூட
புனித சூசையப்பர் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கவில்லை. அவருடைய மனைவியான புனித அன்னை மரியாவே ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஏன் இவ்வாறு செய்தீர் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். இவ்வளவுதான் புனித சூசையப்பரை பற்றி நமக்கு விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையிலுமே, எல்லா இக்கட்டான நேரங்களிலும் புனித சூசையப்பர் அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கின்றார். எனவேதான் இறைவன் இவரை இந்த அளவிற்கு அபரிமிதமாக ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில புனிதர்கள் சில தேவைகளில் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார்கள். ஆனால் புனித வளனார் அல்லது சூசையப்பர் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா இக்கட்டான நேரங்களிலும் நமக்கு பரிந்து பேசி இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய வல்லமைமிக்க பரிந்துரையாளராக இருக்கின்றார் என்று புனித ஜோஸ் மரியா எடுத்து சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் புனித சூசையப்பரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். அவர் நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி வரங்களை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார். எனவே குறிப்பாக இந்த நாளிலே அவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் புனித வளனார் வழியாக இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். புனித சூசையப்பர் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவார். ஆமீன்.